இது வந்து அவனோட ஹார்ட் ஒர்க் தான். இதுல அவன் ஸ்டேஜ் ஏறி சொல்லும் போது டெல்லி அவார்ட்ஸ்ன்னு நினைக்கிறான். டெல்லி அவார்ட்ஸ்க்கு வந்து ஃபேவரட் ஹீரோ ஏதோ ஒன்று வாங்கினார். ஸோ அதுல ஏறி வந்து எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல. அவசரம் மறக்காம என்ன மட்டும் சொல்லலை, என் பேரை சொல்ற மட்டும் சொல்ல, ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாரும் பேரையும் சொல்லும் போது தட்ஸ் அவர் அப்படி இருக்கனால தான் அவர் இப்போ அந்த இடத்துல இருக்கு. தட்ஸ் ஸ்வீட் ஹவு ஸ்வீட் இஸ். அவரை பத்தி அவரும் என்னைய பத்தி என்னாலும் யாரோனாலும் எப்படி பேசுறாங்களோ எனக்கு தெரியாது. பட் வி போத் ஆர் வெரி குட். என் கண்ணு முன்னாடி அவன் எதுவும் தப்பு பண்ணதில்லை, அவங்க முன்னாடி நானும் எதுவும் தப்பு பண்ணதில்லை. ஏதாவது கிட்டத்தட்ட நீங்க சொன்ன ஒரு கேள்வி கேட்டீங்களா, இந்துவுக்கு பாரிக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கும் பாரிக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன்னா மூஞ்சி மேல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லிடுது. எனக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்றது எனக்கு ரொம்ப பெட்டர்னு எனக்கு தோணும். நல்லா இல்ல, இந்த ட்ரெஸ் நல்லா இல்லைன்னு சொல்லி காலில் கூட விழுந்துடலாம், பின்னாடி சூப்பர் அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரிதான் அவன் டீமே. அவனும் அப்படிதான். அவன் என்கிட்ட டவுட்டாவே சில விஷயம் கேட்டேனே, இப்பெல்லாம் சொல்றாங்கண்ணே என்னென்ன பண்றது, எதையுமே காதில் வாங்கிக்காத, உனக்கு என்ன தோணுதோ செய் அப்படின்னு நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சின்ன வயசுல. ஐ மீன் இதுக்கு முன்னாடி நானும் அவனும் ஒர்க் பண்ணும்போது ஒரு 2 பேரும் இன்னும் பேசிப்போம், என்னடா பண்ண போறோம் நம்ம, என்ன பண்ண போறோம், நீ ஒரு பக்கம் அப்படி ஓடிக்கிட்டு இருக்க, நான் ஒரு பக்கம். அவனும் நிறைய யோசிப்பான். ஸோ அவன் அப்படி பேசுறதுலாம் வெரி, தட்ஸ் வை ஹி இஸ் தேர். ஓகே.